ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கிளாஸ் வரைக்கும் 95வது ஸ்லோகம் வரைக்கும் போயிருக்கு. 90லேருந்து 95 பாராயணம் பண்ணிடலாம். அனுர் பிருகத் கிருசஸ்தூலோ குணபிருன்னிர்குணோ மகான் அத்ருதஸ்வத்ருதஸ்வாஸ்யः பிராக்வம்சோ வம்சவர்தனः. பாரபிருத்கதிதோ யோகி யோகீஷः சர்வகாமதः. ஆஶ்ரமः ஶ்ரமணः க்ஷாமः சுபர்ணோ வாயுவாகனः. தனுர்தரோ தனுர்வேதோ दंडो दमयिता दमः. अपराजितः सर्वसहो नियन्ता नियमो यमः. सत्त्ववान् सात्विकः सत्यः सत्यधर्मपरायणः. अभिप्रायप्रियार्होर्हः प्रियकृत्प्रीतिवर्धनः. विहाय सगतिर्ज्योतिः सुरुचिर्हुतभुग्विभुः. रविर्विरोचनः सूर्यः सवितारविलोचनः. अनन्तो हुतभुग्भोक्ता सुखदो नैकजोऽग्रजः. अनिर्विण्ण सदामर्षि लोकाधिष्ठानमद्भुतः. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறது 96வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 109வது ஸ்லோகம். சனாத் சனாதனதமः கபிலः கபிரப்யயः. சனாத் சனாதனதமः கபிலः கபிரப்யயः. ஸ்வஸ்தித ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தக்ஷிணः. அப்யயः. சனாத் சனாத்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 96வது நாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தில் ஸ்லோகத்தில் வந்து 10 நாமங்கள் பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 10 நாமத்தில் 896வது நாமம் ஆரம்பிக்குது சனாத். சனாத் அப்படின்னா இன்னைக்கு காலையில் நம்ம பேசிகிட்டு இருக்க அதே விஷயம்தான். பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலரூபியாக இருக்கின்றார். நம்ம இன்னைக்கு காலையில் யோக சூத்திரத்தில் என்ன பார்த்துருக்கோம்? காலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாயாரூபம் அப்படின்னு பார்த்துருக்கோம்.
அப்போ பகவான் அப்படின்னும் போதே ஈஸ்வரன் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னும் போது சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்தாதானே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்கும் போது காலரூபியா இருக்கார், காலகாலனா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உலகத்தை எல்லாத்தையும் பகவான் எதை வச்சு படைக்கிறார், எதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் சிருஷ்டி எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்றார், எதை வச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் லயம் பண்றார் அப்படின்னா காலம்னு சொல்லக்கூடிய சக்தியை வச்சுக்கிட்டு தான் பகவான் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்றார். அப்ப அந்த காலம் என்ன ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால ரூபத்துல பகவான் தான் இருக்கின்றார். அதனால பகவானுக்கு பேரு சனாத் அப்படின்னு பேர். ஒரு அவ்வியம் இது. நீண்ட காலம் அப்படின்னு சொல்ற சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சனத்து, சனத்குமாரன், நம்ம சனாதனக அப்படின்னு 4 பேர் சொல்றோம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட சிஷ்யர்களா. அப்போ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் அப்படின்னு குறிக்கிறது. சனாத் அப்படின்னா நீண்ட காலம். அப்ப காலம் வந்து காலரூபியா பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்ல வருது. இதுக்கப்புறம் சனாதன தமகா. சனாதன தமக அப்படின்னு அர்த்தம். சனாதனம் அப்படின்னா நித்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனாதனம் அப்படின்னு பேர். இதுவும் ஒரு அவ்வியம், இன்டிக்ளைமபிள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனாத்தன அப்படின்னும் போது நீண்ட காலம் இருக்கின்ற அதே மீனிங். நீண்ட காலம் இருந்தால் அதுக்கு என்ன பேர் வரும்? நித்தியம். நித்தியமா இருக்கிறது, எப்பவும் இருக்கிறது. இந்த தர்மத்துக்கு பேரே நமக்கு வந்து சனாதன தர்மம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. ரொம்ப பெரிய தப்பாகி போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மத்துக்கு பேர் தான் சனாதனம், தர்மத்துக்கு பேர் இல்லை. இப்போ இங்கே நிறைய குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தர்மத்தை சனாதன தர்மம்னு சொல்றாங்க. இல்லை, அது இல்லை. சனாதனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தோட லட்சணம். சுத்த பிரம்மம் மட்டும்தான் சனாதனம். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அதை அடையறதுக்கான மார்க்கம் என்னவோ அதை தான் நம்ம என்ன பண்றோம், சனாதனத்தை அடைவதற்கான மார்க்கம் சனாதன தர்மம் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த தர்மம் சனாதனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மம் சனாதனம் இல்லை. அந்த தர்மத்தினால அடையக்கூடிய அந்த பகவான் தான் சனாதனம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் யூடியூப்ல. யாராவது வந்து பாத்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரி இருக்கிறவங்க யாராவது இதை எங்கேயாவது டச் பண்ணுவாங்க. சனாதனன்ற சப்தத்துக்கு வந்து பிரம்மம்னு சொல்லுவாங்க அப்படின்னு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாருமே சொல்றது இல்லை. பிரம்மம் மட்டும்தான் சனாதனம். இந்த தர்மத்துக்கு இன்னொரு பேர் வேற ஒரு காலத்துல வேற ஒரு பேரை வந்துடலாம். தர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகும்? பிரளய காலத்துல தர்மம் எங்க போச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தூக்கத்துல எங்க போச்சு தர்மம்? சனாதன தர்மம், உங்களோட இந்து தர்மம் எங்க போச்சு? தூக்கத்துல இல்லைல்ல. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க தர்மம் இருக்காங்க. அங்க சனாதன நான் சனாதனி அப்படின்னு எவனாவது சொல்லிட்டு இருக்கானாங்க? அங்க எங்கேயாவது பிள்ளையாரும் கணபதியும் இது வந்து அம்பாலும் சிவனும் விஷ்ணுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்தாங்களா? இல்ல நம்ம இங்க சொல்ற தர்மங்கள் எல்லாம் இந்த சொப்பனத்துல பார்த்தோமா? அப்ப சொப்பனத்திலையும் தர்மம் இல்லை. டீப் ஸ்லீப்ல போனீங்கன்னா அங்க தர்மமே ஒண்ணும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க சனாதன தர்மம் எங்க போச்சு? பிரளய காலத்துல எங்க போகும்? இந்த மொத்த கிரியேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகும். அப்ப வந்து தர்மம் எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா. தான் நம்ம சொல்றோம் என்னன்னா எது எப்பவுமே இருக்கிறதா இருக்கோ அந்த பகவான் மட்டும்தான் சனாதனம். பகவான் தான் சனாதனம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம். அப்ப அந்த பகவானை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மார்க்கமும் கூட உபச்சாரமா சனாதன தர்மம் என்றே சொல்லப்படுகிறது. சரி, சனாதனம்னா என்ன அப்படின்னா நீண்ட காலம் இருப்பது. எதெல்லாம் இருக்கும்? இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேஷனுக்கு முன்னாடி கிரியேட்டர் பிரம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா இருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிருஷ்டி காலத்திலையும் கிரியேஷனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார், சிருஷ்டி பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்ப இந்த கிரியேஷனை காட்டிலும் நீண்ட காலம் இருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா. 864 கோடி வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சிருஷ்டி பண்ணுவார். 864 கோடி வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தூங்கி போவார். பிரளய காலத்துல திரும்ப வந்து வேக்கப் ஆகும்போது திரும்ப சிருஷ்டியை பண்ணுவார். ஒவ்வொரு பகல் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 51 வயசு ஆகுது. அப்ப இந்த வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு அவருக்கு அந்த பிரம்மாக்கு பேர் வச்சிருக்கு. 51 வயசுலதான் இருக்கார். அவருக்கு வந்து இன்னும் 49 வயசு வந்து முடிஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தம் மகா பிரளயம் நடக்கும், கிரியேஷன் எல்லாம் இல்லாம போகும். அப்ப இந்த கிரியேஷனை காட்டிலும் அதிகமான வாழ்நாள் வாழக்கூடியவர் பிரம்மா.
அவருக்கு பேரு சனாதனனே பேர் வைக்கலாம். அந்த சனாதனத்து கூட வந்து ஒரு தமகன்னு ஒரு சப்தத்தை போட்டீங்க அப்படின்னா, சப்தம் வந்து தமக அப்படின்னா பெஸ்ட், சிரேஷ்டம் அப்படின்ற அர்த்தத்துல வர்றது. அப்போ நிறைய தத்துவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிருஷ்டியை கடந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சனாதனமா இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. விராட் இருக்கு, ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனாதனம். அப்ப விராட்டை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் ரொம்ப சனாதனம். அவரை காட்டிலும் இந்த சுத்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது எப்படிப்பட்டது? சனாதன தமக. இருக்கிறதுலயே ரொம்ப சுப்பீரியரான சனாதனம் எது அப்படின்னா பிரம்மம் மட்டும்தான் சுப்பீரியரா இருக்கக்கூடியது. மிகவும் சிறந்த சனாதனம், நீண்ட காலம் இருக்கிறது, நித்தியமானது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கபிலஹா. கபிலக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபிலவர்ணம் அப்படின்றது எதுக்கு பேர் அப்படின்னா, கருமேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சு மழை பெய்யறதுக்கு ரெடியா இருட்டா இருக்குமே, அந்த மேக வர்ணத்துக்கு பேர் வந்து கபிலவர்ணம் அப்படின்னு பேர். கிருஷ்ண பரமாத்மா என்ன வர்ணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கருமேக கலர்ல ஒரு லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் பூசின மாதிரி நல்லா வந்து ஒரு கிரீன் கலந்து ஒரு ப்ளூ கலந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கபில வர்ணம் அப்படின்னு பேரு. கிருஷ்ண பரமாத்மாவோட வர்ணம், அதனால அவருக்கு பேரு கபிலகன்னு பேரு. கபிகி. கபிகி அப்படின்னா சூரியனுக்கு ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கபிகி அப்படின்னு பேரு. கம்னா ஜலம், கம்னா ஜலம், கம் கம் அப்படின்னா ஜலம். அந்த ஜலத்தை பிபத்தி இது கபிகி அப்படின்னு பேரு. அந்த ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா போட்டு என்ன பண்றார், சூரியன் வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சி குடிக்கிறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பேரு கபிகின்னு பேரு. சூரிய வடிவத்துல பகவான் இருக்கிறதுனால கபிகி அப்படின்னு சுவாமிக்கு பேர். அது அப்புறம் அப்பியக. அப்பியகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது, அப்பியக அப்படின்னா லயம் செய்யக்கூடியவர் அப்படின்னு பேர். பிரளய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் தான் என்னவா பண்றார் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா லயம் செய்து கொள்கின்றார். இந்த மொத்த கிரியேஷனையும் வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ள அடக்கி கொள்கின்றார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பியகான்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திதஹா. இந்த லயம் பண்றது மூலமா முமுட்சுக்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மங்களத்தை கொடுக்கின்றார். இந்த கிரியேஷன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்களம் இல்லை. ஏன்னா இந்த சம்சாரம் துக்க சமூகம், இது சதா வந்து பார்த்தீங்கன்னா சுகதுக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப சுவாமி என்ன பண்றார், மகார ஸ்வரூபி. அப்பியகன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கியத்தில் சொல்லும் போது காரணகர்த்தா யாரு அப்படின்னா மகார ஸ்வரூபியா இருக்கிற ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் வந்து இந்த சுஷுப்தி காலத்துல இருக்கிறவர். சுஷுப்தி காலத்துல இருக்கிற சமஷ்டி காரண சரீரியா இருக்கக்கூடிய அந்த பகவான் என்ன பண்றார், மொத்த கிரியேஷனையும் சுஷுப்தியில என்ன பண்றார், ஸ்வாஹா அப்படின்னு எல்லாத்தையும் தனக்குள்ளார அடக்கிக்கிறார், மகார சுரூபி. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சமானது உண்டாகிறது. அந்த மோட்சம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தின்னு பேரு, மங்களம் அப்படின்னு பேரு. மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னா என்ன உண்டாகட்டும், மோட்சம் உண்டாகட்டும், இந்த சம்சாரம் இல்லாமல் போகட்டும். அப்ப முமுட்சுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தியை கொடுப்பதனால், லயத்தின் மூலம் ஸ்வஸ்தியை கொடுப்பதனால் ஸ்வஸ்தி தக அப்படின்னு பேரு. ஸ்வஸ்தி கொடுப்பவர், மங்களத்தை கொடுப்பவர். அது மட்டும் இல்லாம ஸ்வஸ்தி கிருத் அப்படின்னு பகவானுக்கு பேரு. ஸ்வஸ்தி கிருத் அப்படின்னா ஸ்வஸ்தினா மங்களம், மோட்சம். அந்த மங்களத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு ரூபத்துல இருந்து செய்பவராக இருக்கிறார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தி கிருத் அப்படின்னு பேர். மங்களத்தை வந்து பாத்தீங்கன்னா மகார சுரூபியா இருந்து பண்றார், கொடுக்கிறார். அதனால ஸ்வஸ்தி தக. அந்த மோட்சத்தை வந்து ஒருத்தர் உணர்த்தணும்ல, யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு ரூபத்துல தான் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா குரு ரூபத்துல இருந்து இந்த மோட்சத்தை வந்து உபதேசம் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி கிருத் அப்படின்னு பகவானுக்கு பேரு. மங்களத்தை அருள்பவர் குருநாதர். அதுக்கப்புறம் ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தி அப்படின்னா மோக்ஷஸ்வரூபம் அப்படின்னு பேரு. மங்களம் அப்படின்னா அத்வைத்தம் அப்படின்னு பேரு. மங்களம், சாந்தம், சிவம், அத்வைத்தம் அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்துல சொல்லுது. சிவம் நாளும் ஸ்வஸ்தி அப்படின்ற மங்களம் நாளும் ரெண்டும் ஒண்ணு. அப்ப சிவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மங்களம், ஸ்வஸ்தின்றது எதை குறிக்குது அப்படின்னா அத்வைத்த சுரூபத்துக்கு பேர் தான் ஸ்வஸ்தி. அந்த அத்வைத்த சுரூபமா மங்களமாக இருப்பவர் பகவான். அதனால அவருக்கு பேரு ஸ்வஸ்தி அப்படின்னு பேரு. மற்றதெல்லாம் அமங்கலம்.
ஆத்ம சைத்தன்யம், ஆத்ம ரூபம் மட்டும்தான் மங்களம். ஆத்மா கண்ணியமா இருக்கிறதெல்லாம் 24 தத்துவங்கள் என்னது? வெறும் ஜடம். எல்லாம் ஆர்த்தம், அந்நியதார்த்தம் அப்படின்னு சொல்லுது. மற்றதெல்லாம் துக்கம். அப்ப எது சுகம் அப்படின்னா ஆத்மா மட்டும்தான் சுகம். பூமா எது அல்பம் தது மர்த்தியம். எது அல்பமா இருக்கோ அது மர்த்தியம். எது பாத்தீங்கன்னா பூமா எத் பூமா தத் சுகம். அந்த சுகமா இருக்கிறது பிரம்மஸ்வரூபம், அதுதான் மங்களம். அதனால மங்கள சுரூபமா பகவான் இருக்கிறதுனால நிர்குண நிராகாரமா அவருக்கு பேரு ஸ்வஸ்தி அப்படின்னு பேரு. மங்கள வடிவாய் அத்வைத சுரூபமாய் சைத்தன்ய ரூபமாய் இருப்பவர். அதுக்கப்புறம் ஸ்வஸ்தி புக். அவர் தன்னுடைய சொரூபத்துல தானே பாத்தீங்கன்னா ஆனந்தத்தை தன்னுடைய சொரூபானந்தத்தை தானே பாத்தீங்கன்னா போகம் செய்பவரா இருக்கார். நம்ம சொல்றோம்ல, பார்க்கடல்ல சுவாமி பாத்தீங்கன்னா கண்ணை மூடி படுத்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொரூப ஆனந்தத்தை பாத்தீங்கன்னா போகம் செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கடல்ல படுத்துக்கிட்டு சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்தோட தன்னுடைய ஆனந்தத்தை பாத்தீங்கன்னா பகவான் சதா போகம் பண்றார். வெளி விஷய போகம் இல்லை, தன்னுடைய சொரூப ஆனந்தத்திலேயே. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சதா யோக நித்திரையிலேயே அவர் இருக்கின்றார். சதா பாத்தீங்கன்னா சமாதியிலேயே பகவான் இருக்கார். சமாதி சுகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி புக். மங்களமா இருக்கக்கூடிய தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அத்வைத சுரூபத்தை போகம் செய்கின்றார். அதுக்கப்புறம் ஸ்வஸ்தி தட்சிணக. அவர் மட்டும் இல்ல, அவர் பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு மங்களம் பண்றதுல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியசாலி. தட்சிண சப்தம் பல அர்த்தத்துல வருது. என்ன அப்படின்னா நிபுணன் அப்படின்ற அர்த்தத்துல வரும். சத்துரக அப்படின்ற மீனிங்ல தட்சிண சப்தம் வரும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தி தட்சிணக அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா பக்தர்களுக்கு மோட்ச சுகத்தை பாத்தீங்கன்னா கொடுப்பதில் சாமர்த்தியம் உடையவர். ரொம்ப சீக்கிரமா மங்களத்தை பண்றவர், மோட்சத்தை கொடுக்கிறவர் பகவான் அப்படின்றதுல ஸ்வஸ்தி தட்சிணக அப்படின்னு மீனிங் பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். 896வது நாமம் சனாத் அப்படின்னு பேர். சனாத்னா என்ன அர்த்தம்? நீண்ட காலம் இருப்பவர். பகவானுக்கு காலம் இருக்கா அப்படின்னா காலம் எதுவுமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா நீண்ட காலம் இருப்பவர் அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல. என்ன சொல்றார் ஆச்சாரியார்? சனாதிதி நிபாத சிரார்த்த வச்சன. இந்த நிபாத்தம்னு பேரு இன்டிக்ளைனபிள் அவ்விய சப்தம். அது சனாத்ன்றது அவ்வியம். அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிர அர்த்த வச்சனக. சிர என்ன அர்த்தம்? சிரஞ்சீவின்னு சொல்றோம்ல, நீண்ட காலம் இருக்கிறவங்களுக்கு பேரு சிரஞ்சீவின்னு சொல்றோம். அதே மாதிரி சனத்துன்ற சப்தம் சனாத்துன்ற சப்தம், இதன இந்த 2 சப்தங்களும் நீண்ட காலம் அப்படின்றத குறிக்கிறது. அப்ப சனத், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் இவங்க எல்லாருக்கும் மீனிங் என்ன அப்படின்னா எப்பவும் இருக்கிறவங்கன்னு அர்த்தமாகுது இந்த 4 பேருமே. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா நீண்ட காலம் இருக்கிற வச்சனத்தை உடையது. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார்? பாஷ்யத்துல சொல்றார், காலஸ்ச பரஸ்யேவ விகல்பனா காபி. பகவானோட கல்பனையில, பகவானுக்கு மேலதானே கல்பனை மாயா பண்ணுது. சுத்த சைத்தன்யத்துக்கு மேல மாயா தான் இந்த எல்லா கிரியேஷனையும் கல்பனா பண்ணுது. அந்த கல்பனையில காப்பி கல்பனா, நிறைய கல்பனைகள் இருக்கு. கல்பனையில 1 2 தேசம் காலம் வஸ்து அப்படின்னு அனந்த கல்பனைகளை மாயா பண்ணுது. அந்த கல்பனையில காலஸ்ச பரஸ்யேவ விகல்பனா, இந்த காலமும் கூட பாத்தீங்கன்னா பரமாத்மாவுக்கு மேல இந்த மாயையினால் பண்ணக்கூடிய ஒரு கல்பனை தான். இன்னைக்கு காலையில பார்த்தோம்ல, மாயா வேற காலம் வேற இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதேதான் இங்கேயும் ஆச்சரிய காலஸ்ய பரஸ்யேவ. பரஸ்யன்னு என்ன அர்த்தம்? பரமாத்மா. அந்த பரமாத்மாவினுடைய கல்பனா தான், விகல்பனா தான் பாத்தீங்கன்னா காலமும் கூட. அநேக கல்பனைகள்ல காலமும் ஒரு பிரதான கல்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றார். அப்ப அந்த கல்பனா ரூபத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா யார் இருக்கா? கல்பனைக்கு ஆதாரமா சுவாமி இருக்கார். அப்ப காலமே சுவாமி அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். நான் சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டியானம் நெக்லஸ் எல்லாம் தங்கம்னு சொன்னா கரெக்டு தானே? ஆமா, உண்மைதான். தங்கத்துக்கு மேலதானே ஒட்டியானம், பிரேஸ்லெட்டு, நெக்லஸ் அப்படின்றதெல்லாம் கல்பிதமா இருக்கு. அப்ப வாஸ்தவத்துல அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்லஸ் தங்கம், பிரேஸ்லெட் தங்கம்,
ஒட்டியானம் வந்து தங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி காலமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் வாஸ்தவத்துல பகவானுக்கு மேல இருக்கிற ஒரு நாம ரூபம் தான் காலமும் கூட. அப்ப அந்த காலமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப காலமே பகவான் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். பாஷிகார் சொல்றார், பரஸ்ய பிரம்மனோ ரூபம் புருஷக பிரதமம் த்விஜ. ஹே த்விஜ, ஏ த்விஜ. விஷ்ணு புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா பராசர முனிவர் சொல்றார், ஹே த்விஜனே, பரஸ்ய பிரம்மனோ ரூபம், பரமாத்மா பரபிரம்மத்தினுடைய ரூபம் வந்து பாத்தீங்கன்னா முதல் ரூபம் எது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், புருஷன். பரமாத்மாவோட வேற ஃபார்ம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன சொல்லுவோம், ஜீவ ரூபங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட முதல் ரூபம். பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜீவ ரூபத்தை தாரணம் பண்ணுது, பிரதிபிம்பங்களா பிரதிபிம்பிக்குது. இதுதான் பிரம்மத்தோட முதல் ஃபார்ம். அதுக்கு அடுத்தது வியக்தா, வியக்தே. வியக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் வியக்தமாச்சோ அதெல்லாம் பகவானோட ரூபம் தான். எதெல்லாம் வியக்தமாச்சு, பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மம் மாயையோட சேர்ந்து ஈஸ்வரன் ஆயிடுச்சு. எங்க இருக்கு, தூக்கத்துல அவ்வியக்தமா வெளிப்படாம வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார் தூக்கத்துல. பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், சிருஷ்டிக்கு முன்னாடி அவ்வியக்தமா வெளிப்படாதவரா இருக்கார். அவர்கிட்ட இருந்து எதெல்லாம் வெளிவந்துச்சோ 23 தத்துவங்கள். ஒண்ணு முதல்ல வெளிவந்தது புத்தின்னு சொல்லக்கூடிய மகத்தத்துவம். ரெண்டாவது அந்த புத்தியில உண்டாகிற அகங்கார தத்துவம். அதுக்கப்புறம் அந்த அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப மொத்தம் வியக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 தத்துவங்கள் வியக்தம் அப்படின்னு பேரு. மகத்துன்ற புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த 7 தத்துவத்திலிருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூதங்கள் 15 ஆச்சு. ஒரு மனசு 16. அப்ப 7ம் ஒரு 16ம் சேர்த்தீங்கன்னா 23. 23க்கு காரணமா இருக்கிறது வந்து அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதி 24. இதுக்கு அந்நியமா இருக்கிறது சைத்தன்யம். மொத்தம் 25 தத்துவங்களை சாங்கியம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்போ எதெல்லாம் வெளிப்பட்டதோ வியக்தமாயிருக்கோ, வெளிப்பட்டதுக்கு பேரு வியக்தம். அதுக்கப்புறம் அந்த வியக்தமான 23 தத்துவங்கள் எங்க இருந்து வெளிப்பட்டுச்சு, அவ்வியக்தி, அவ்வியக்தத்துல இருந்து வெளிப்பட்டுச்சு. அப்ப வியக்த அவ்வியக்த இந்த ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 24 தத்துவங்கள் திருஷ்யங்களா இருக்கிறது வந்துடும். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ததா ஏவ அன்யே ரூபே காலஸ் ததா அபரம். அப்ப பகவானோட ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம், பகவான் தான் எல்லாமா இருக்கார். அப்ப பகவான் தான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களாவும் புருஷர்களாவும் இருக்கார். பகவான் தான் புத்தி தத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு 23 தத்துவங்களாவும் ஆனார். பகவான் தான் அந்த மாயான்னு சொல்லக்கூடிய அவ்வியக்த ரூபமாவும் அவர் தான் இருக்கார். அது போலவே வந்து பாத்தீங்கன்னா ததா காலஸ் அபரம், அது போலவே காலமும் கூட வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட வேற ஒரு ரூபம் தான். அதனாலதான் கால பைரவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. கால பைரவர்னு சொல்றோம். நீங்க உஜ்ஜயினிக்கு போனீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மகாகால் அப்படின்னு பேரு. மகாகால் அப்படின்னு ஒரு முக்கியமான சிவலிங்கம் ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணு இருக்கு. காலத்துக்கே காலம். காலன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் யாரு, காலன் வந்து யமதர்மன். அந்த யமதர்மனுக்கே காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்றவர், அவருக்கே லைஃபை கொடுக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். அப்ப பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா காலரூபியா இருக்கார். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலத்தை டிசைட் பண்றவரா இருக்கார். நீ இது வரைக்கும் இருந்தது போதும் கிளம்பு அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். காலமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்ஸா. இதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா அதிக இடத்துல காலத்தை பத்தின வச்சனம் இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை எடுத்து கொண்டு போயிட்டு எங்க பேஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம இப்ப காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல யோக சூத்திரத்துல, அந்த இடத்துல போய் 3வது பாதம் 52வது சூத்திரத்துல எடுத்து பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சாங்கியத்துல காலோகி துரதத்திய என்ன துரதிக்கிரமஹ எங்க இருக்கு, சாங்கியத்துல சொல்லியிருக்கேன். அது வந்து ஸ்லோகம் வேற இதுல பரம்பரையில சொல்றது. ஸ்லோகங்கள் காலத்தை பத்தின ஸ்லோகங்கள் ரொம்ப கம்மி. அதனால்தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷம் சொல்றேன். ஏன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் படிச்சதுல 24 தத்துவங்களை தான் திரும்ப திரும்ப அங்கங்க வந்துகிட்டே இருக்கும்.
கீதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா காலஸ்ததா அபரம் அப்படின்னு காலமும் கூட பகவானுடைய ரூபம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் எங்கேயும் இல்லை. அதனால இதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்லோகம் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு 897வது ரூபம். அப்ப நம்ம தியானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில சொன்னோம்ல க்ஷணத்துல சம்யமம் பண்றது அப்படின்னு. அப்ப க்ஷணத்துல சம்யமம் பண்றதும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன உபாசனை? ஈஸ்வர உபாசனை தான். காலமே ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு க்ஷணத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியானம் பண்ணினாலும் அதுவும் ஈஸ்வர உபாசனையா ஆகிவிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 897வது நாமம் சனாதன தமக அப்படின்னு பேர். சனாதன தமகனா என்ன அர்த்தம்? நீண்ட காலம் இருக்கின்றவைகளில் இவர்தான் ரொம்ப நீண்ட காலம் இருப்பவர், நித்தியமானவர். மற்றதெல்லாம் காலத்துக்கு உட்பட்டது. பகவான் மட்டும்தான் காலத்தை கடந்தவரா வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் இருக்கிறவரா இருக்கார். பாஷ்யத்துல வருது சர்வ காரணத்துவாத். சர்வ காரணத்துவாத் ரொம்ப ரீசன் சொல்ற. எல்லாத்த காட்டிலும் இவர் தான் நீண்ட காலம் இருப்பவர்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ காரணத்துவாத், எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால. யாரு எல்லாத்துக்கும் காரணம்? நமக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? விரிஞ்சியாதீனாம் அப்பி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் படைச்சது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா. விரிஞ்சின்னு பேரு, பிரம்மாக்கு பேரு. விரிஞ்சி முதலியவர்களுக்கும் கூட காரணமாக பகவான் இருப்பதால் அப்ப என்ன அர்த்தம்? விரிஞ்சி உண்டானவர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம்னு பேர். தத்துவத்துல 23 தத்துவத்துல அகங்கார தத்துவம் பிரம்மாவை குறிக்கிறது. புத்தி தத்துவம்ன்றது மகத்தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது. அப்ப இந்த 2 பேத்துக்கும் கூட காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னா ஈஸ்வரன். அவ்யக்தமா இருக்கிறவர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அதை காட்டிலும் ரொம்ப மேல. அப்ப இருக்கிறதுலயே அல்டிமேட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மம் தான் சனாதன தமக அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்தும் கல்பிதமா இருக்கு. எல்லா காரணகர்த்தாக்களும் அவருக்கு மேலதான் கல்பிதமா இருக்காங்க. அதனால சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப நீண்ட காலம் இருக்கிறது யாருன்னு எடுத்தா விராட்டு பிரம்மா. அவரை காட்டிலும் அதிக காலம் இருக்கிறவர் ஹிரண்ய கர்ப்பர். அவரை காட்டிலும் அதிக காலம் இருக்கிறவர் ஈஸ்வரன். அவரை காட்டிலும் அதிக காலம் இருக்கிறவர் யாரு அப்படின்னா சுத்த பிரம்மா. மாயா ரகிதமா இருக்கிற பிரம்மம் தான், சுத்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா சனாதன தமக. அந்த பிரம்மஸ்வரூபமா பகவான் இருக்கார். சர்வ காரணத்துவாத் விரிஞ்சியாதீனாமபி. விரிஞ்சி முதலிய பிரம்மா முதலியவர்களுக்கும் கூட சனாதனானாம் அதிசயேன சனாதனத்துவாத். பிரம்மாக்கு இரண்ய கர்ப்பருக்கு ஈஸ்வரனுக்கெல்லாம் கூட பேர் வந்து சனாதனகன்னு பேர் வந்துடும். ஆனா அவர்களை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் இருக்கிறதால் நித்தியமா இருக்கிறதுனால சனாதன தமகன்னு பேர் வச்சாச்சு. அப்புறம் 898வது நாமம் கபிலஹா. கபிலனா என்ன அர்த்தம் அப்படின்னா பட்டவானலஸ்ய கபிலோ வர்ண இதி தத்ரூபி கபிலஹா. பட்டவானலஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமேகங்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? கடல்ல இருக்கிற கடல் தண்ணி எல்லாத்தையும் இழுத்து, நிறைய வீடியோஸ் இருக்கு. நான் இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு வீடியோ பார்த்தேன். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல்ல இருக்கிற தண்ணியை வந்து குடிக்குது அந்த மேகம். நல்ல வீடியோஸ்லாம் இருக்கு இப்ப சமீபத்துல எடுத்ததெல்லாம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்ளோன் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த சைக்ளோன் மாதிரி கிரியேட் ஆகி இந்த கடல்ல இருக்க தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டு ஒரு கருமேகமா அது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அந்த கருமேகம் வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி அந்த இடத்த மழையா பெய்யுது. அந்த கருமேகம் இருக்கு பாத்தீங்களா, படவானலஸ்யன்னு பேர். அந்த கருமேகங்கள் நீருண்ட கருமேகங்கள், தண்ணி குடிச்ச கருமேகங்கள். அந்த கருமேகத்தோட கலர் என்ன கலர் அப்படின்னா கபில வர்ணம்னு பேர். அதுல கொஞ்சோண்டு ப்ளூ கலர் இருக்கும், கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்கும், நல்ல கருப்பு இருக்கும், யானையோட கலர் மாதிரி ஒரு கிரே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கலருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கபிலோ வர்ணக அப்படின்னு பேர். கபில வர்ணம். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கபில வர்ணத்துல தான் இருந்தார். தத்ரூபி, அந்த ரூபத்தை உடையதா இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கபிலக அப்படின்னு பேரு. ஸ்ரீகிருஷ்ணருக்கு கபிலர்னு பேர். அதுக்கு அடுத்தது
899வது நாமம் கபிஹி. கபினா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம் ஜலம் ரஷ்மிபிகி பிபன் கபிஹி. கபி அப்படின்னா ஆச்சாரிய சொல்றார், கானா கம் ஜலம்னு அர்த்தம். அந்த ஜலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்மிபிகி, சூரியன் என்ன பண்றான், தன்னுடைய கதிர்கள் மூலமா ஸ்ட்ரா, அதான் ஸ்ட்ரா, நிறைய கதிர்கள் மூலமா இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜலத்தையும் ஸ்ட்ரா போட்டு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கதிர்கள் மூலமா பிபன் குடிக்கிற காரணத்தினால சூரியனுக்கு பேரு கபிஹி அப்படின்னு பேரு. க பி பிபத்தி, பிபத்தி இது பி. அப்ப கபிஹி அப்படின்னும் போது ஜலத்தை குடிக்கிறதுனால கதிர்கள் மூலமா சூரியனுக்கு பேரு கபிஹி அப்படின்னு பேர் வந்தாச்சு. சூரியன் யாரு? சுவாமியோட ஸ்தூல ரூபம், ஸ்தூல தேகம். எது அப்படின்னா விராட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், சூரியன் தான் விராட். சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஸ்தூல தேகம். அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். சூரிய மண்டலத்துக்கு உள்ளார இருக்கிற சூரிய நாராயணன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சூரிய பகவான், சூரியன்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஸ்தூல தேகம். அப்ப அந்த சூரிய ரூபத்துல யார் இருக்கா? சுவாமி தான் இருக்க, சூரியஹா. அது மட்டும் இல்லாம இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கபீர் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். கபீர் வராகோவா. இந்த கபீர் கபிஹி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வராகத்தை குறிக்கிறது. கருப்பா இருக்கிற பன்றி இருக்குல்ல, பன்றி அவதாரம் எடுத்தவர். அப்ப பன்றி அவதாரமா எடுக்கும்போது அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா கபி, கருப்பு கலர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த வராக அவதாரத்துல இருந்ததுனாலையும் கபிஹின்னு பேரு ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் கபீர் வராகோ சிரேஷ்டஸ்ட இது வச்சனார். இந்த வராகம்ன்ற சப்தத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குன்னா சிறந்தது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பன்றி மட்டும் அர்த்தம் இல்லை. கபிஹி அப்படின்னாலும் வராகம் அப்படின்னாலும் சிறந்தது அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தாந்திரிகத்துல வந்து பாத்தீங்கன்னா சில ரூபங்கள்லாம் இருக்கு. தாந்திரிகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் ராமர்லாம் தாந்திரிகத்துல யூஸ்லெஸ். தூக்கி போடுங்க, ஓரமாக தூக்கி போடுங்க, குப்பையில போய் போடுங்க, அவரை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ரூபம் எது அப்படின்னா முதல் ரூபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராகம். வராகம் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்திர சித்தி உண்டாகிறதோ இல்லை இந்த ஜனவசியம் தனவசியம் மாரணம் தாடனம் அப்படின்னு நிறைய அபிச்சார கர்மாக்கள் இது மாதிரிலாம் இருக்கு. எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தனம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள் பயன்படுத்துகிற வித்யா. அந்த க்ஷத்திரியர்கள் பயன்படுத்துகிற வித்தியால ராமருக்கு வேலை இல்லை. ராமரை பூஜை பண்ணால் ஒன்றும் நடக்காது, கிருஷ்ணரை பூஜை பண்ணால் ஒன்றும் நடக்காது. அப்போ யாரை பூஜை பண்ணணும் அப்படின்னா வராகமூர்த்தியை எடுத்து வச்சிங்கன்னா எதிரி நாசம் நடக்கும். வராகியை எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஃபீமேல் ஃபார்ம், வராகியை எடுத்து வச்சாலும் எதிரிகள் நாசமாவார்கள். யாருக்காவது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, நிறைய சுவாமி ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறான் சுவாமி அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். கொஞ்சோண்டு சின்ன பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வராகமூர்த்தி கிடைக்கும். இந்த வராகமூர்த்தியை ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பரத்தில் வச்சு டெய்லி வந்து கொஞ்சோண்டு ஆஃபர் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுல ஏதாவது கொஞ்சோண்டு ஆஃபர் பண்ணிவிட்டு பகவானே கொஞ்சோண்டு இந்த எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ராமர் கிருஷ்ணர்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வராகமூர்த்தி ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜோசியர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வராகமூர்த்தியை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. கிரிவல பாதையிலே வச்சுருக்காங்க. ஆமாம், வேற வாராகின்றது ஃபீமேல் ஃபார்ம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலா நீங்கள் இது பண்ணுறது வாராகியாக இருக்கட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாந்திரிகத்தில் ரொம்ப விசேஷம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தியை ஜபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் வைஷ்ணவர்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ணர்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ராமகிருஷ்ணர்லாம் எப்போ பலன் கொடுக்கறது, அவங்கெல்லாம் மோட்ச பலன் கொடுக்குறவங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக நிறைய காரியத்தை பண்ணுவாங்க. வராகமூர்த்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய பொலிட்டீஷியனை கையிலுக்குள்ளார வச்சுருப்பாங்க நிறைய பேர் நார்த் இந்தியாவில். ஏன்னா மந்திரம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே காரியம் நடக்கும். சின்ன சின்ன காரியத்தை உடனே இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலனை வந்து பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தி கொடுத்துருவார். அதனால தந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பொறுத்து இருக்கு. என்னென்ன ஆஃபரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வராகமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுப்பார். ஆயிடுச்சா. வராகமூர்த்திக்கும் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபிஹின்னு பேர். கபிஹின்ற அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சிரேஷ்டன்ற அர்த்தத்துல வரக்கூடியது. ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் 900வது நாமம் அப்பியா அப்படின்னு பேர். அப்பியம்னு என்ன சுவாமி அர்த்தம்? பிரளய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட லயஸ்தானமாக இருப்பவர்.
பிரளய காலத்துல எல்லாத்தையும் லயம் செய்து கொள்வர். யாரு தூக்கத்துல லயம் பண்றது? அகார உகார மகாரம். மகாரஸ்தானம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாண்டூக்கியத்துல சொல்லுது. என்ன பண்றார் பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படி அளவு நம்ம சொன்னோம்ல, இந்த படி என்ன பண்ணுமா அப்படின்னா, தானியங்களை நம்ம அள்ளுறோம்னு வச்சுங்களேன், அந்த தானியங்கள்லாம் அந்த படிக்குள்ளார போயிடுது. திரும்ப வந்து அந்த படிக்குள்ளார இருந்துதான் வெளிப்படுது. நம்ம சொல்றோம் ஒரு படி, 2 படி அரிசி, 3 படி அரிசின்னு. இப்ப படி அரிசி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்த அரிசி இந்த இந்த படிக்குள்ளார போய் மறைஞ்சு போயிடுதா, உள்ள போயிடுது, நமக்கு தெரியாம போயிடுது இல்ல. அந்த படி மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகார சுரூப்பியா இருக்கிறவர், காரண சுரூப்பியா இருக்கிற பகவான், மாயா விசிஷ்ட சைத்தன்யமா இருக்கிற அந்த ஈஸ்வரனுக்குள்ளார இந்த மொத்த பிரபஞ்சமும், வெளியில இருக்கிற பிரபஞ்சம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிரளய காலத்திலையும் டெய்லி ராத்திரியிலையும் சுவாமிக்குள்ளார உள்ள போயிட்டு திரும்ப எங்க இருந்து வருது? அவர்கிட்ட இருந்துதான் வெளியிலையும் வெளிப்படுது. டெய்லி ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் சுவாமிக்குள்ளார போய் லயமாகுது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இயர்லி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சுவாமிகிட்ட இருந்து வெளிப்படுது. அப்ப சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னா படி அளவுல இருக்கார். படி அளக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம சொல்றோமே படி அளக்கிறாருன்னு. நம்ம ஜீவர்களுடைய கருமத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கிரியேஷன் அவர்கிட்ட இருந்து தான் வெளியில வருது. அவர்தான் எல்லா கிரியேஷனையும் தனக்குள்ளார லயத்தையும் செய்து கொள்கிறார். அப்ப அந்த லயக்கர்த்தாவா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு அப்பியக அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பிரளயே, பிரளய காலத்துல அஸ்மின் அபியந்தி ஜெகந்தி இதி அப்பியக. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பிரளய காலத்துல அஸ்மின் அப்படின்னா இந்த பகவான் இடத்துல. எந்த பகவான் இடத்துல? எங்க போய் பார்ப்பீங்க நீங்க? பிரளய காலத்துக்கு எங்க போவீங்க? நம்ம வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிறந்தோம், இப்ப செத்து போறோம். அப்ப எங்க போய் இதெல்லாம் செக் பண்றது அப்படின்னா நித்திய பிரளயஸ்தானம். இது நம்ம தூக்கம் தான் நித்திய பிரளயம். எங்க போய் லயமாகுது? என்னிடத்துல எல்லாம் லயமாகுது. என்னிடத்துல இருந்தே வெளிப்படவும் செய்து அந்த சுத்த நான் தான் பகவான் பிரம்மம். அப்ப அந்த பகவானுக்கு என்ன பேரு? அப்பியக அப்படின்னு பேரு. இந்த மொத்த ஜெகத்தும் இந்த பகவான் இடத்துல லயமாகிறதுனால இந்த நான் அப்படின்ற பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பியக, லயக்கர்த்தான்னு பேர். லயம் செய்பவர், எரேசர். டைரக்டான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா எரேசர். அதுக்கப்புறம் இது நாம் நவமம் சதம் விவ்ருதம். இந்த விதமா சகஸ்திரநாமத்துல 900வது நாமம் வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் செய்யப்பட்டது. அப்பியகன்றதோட பகவான் முடிச்சிட்டார். 900 நாமம் வந்தா சின்ன ஒரு 100 நாமம் 10 நாள்ல முடிச்சிடலாம். 901வது நாமம் ஸ்வஸ்திதஹ. 901வது நாமம் ஸ்வஸ்திதஹ. ஸ்வஸ்திதஹன என்ன அர்த்தம்? ஸ்வஸ்தி தக, ததாதி இதி தக. ஸ்வஸ்தியை கொடுப்பவர், ஸ்வஸ்தியை கொடுப்பவர். ஸ்வஸ்தினா என்ன அர்த்தம்? விதவிதமான மனிதர்களுக்கு விதவிதமான மங்களம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒருத்தர் பேசினார், சுவாமி எனக்கு 43 வயசு ஆச்சு சுவாமி, எனக்கு மேரேஜே ஆகலை சுவாமி, கல்யாணமே ஆகலை, பொண்ணே கிடைக்கல சுவாமி அப்படின்னு இப்போதான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார். ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சாமி? அப்போ அவருக்கு மங்களம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நினைக்கிறார் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகணும் அப்படின்னா மேரேஜ் ஆனால் மங்களம் ஆகிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். பாவம், மேரேஜ் ஆனவங்களை கேட்டால் தான் தெரியும் என்னென்ன நிலைமை அப்படின்னு. ஒரு அம்மா சொல்லுது, என் வாழ்க்கையே போச்சு சாமி அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குழந்தைங்க. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிச்சு சென்னையில இருந்து. நல்ல அம்மா, வயசு ரொம்ப கம்மி, 40, 41, 42 வயசு தான் இருக்கும். அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எனக்கு அப்பப்போ எப்போவாது ஃபோன் பண்ணுவாங்க. நல்ல அம்மா. அந்த அம்மா சொல்லுது 3 குழந்தைங்க. பொண்ணு வந்து 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ படிக்குது ஒரு பொண்ணு. ஒரு சின்ன குட்டி பொண்ணு வந்து 5ஆம் கிளாஸ் எவ்வளோ படிக்குது. அப்புறம் ஒரு சின்ன பையன். என் ஜீவனமே போச்சு சுவாமி, என் கனவு எல்லாம் போச்சு சுவாமி அந்த அம்மா சொல்லுது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருந்த அம்மா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோதான் போச்சு, அதோட ஃபியூச்சர், அதோட எல்லா கனவுகள் எல்லாம் இல்லாமல் போச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 குழந்தைங்களை பாதுகாக்கிறது வேலையாக போச்சு. காலையில் எழுந்திரிச்சு சாம்பார் பண்ணுறதும் ரசம் பண்ணுறதும், இந்த ஸ்கூலுக்கு குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் கேரியர். இந்த 3 குழந்தைங்களுக்கும் டிஃபன் அனுப்பணும். மறுநாளுக்கு என்ன டிஃபன் அனுப்புறதுன்னு எனக்கு இன்னைக்கே பயம் வந்துருது சாமி. ஏன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதமே கொடுக்குற அப்படின்னு கேட்குதுங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரெட்டே கொடுக்குற, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ முந்தின நாளே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுறது, அடுத்த நாள் என்ன பண்ணுறது, ஒரே எக்ஸாம் ஃபீவர் மாதிரி போகுது சாமி. மறுநாள் காலையில் எனக்கு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இதுங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு தான் நான் பிறந்தனோ, சமைச்சு போடுறதுக்காக தான் நான் பிறந்தவங்கள இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா புலம்புறாங்க. இவர் சொல்றாரு 42 வயசு ஆயிடுச்சு சாமி, கல்யாணமே ஆகலன்னு. இப்ப கல்யாணம்ன்றது என்னது? ஒரு அம்மா சொல்றாங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என் அமங்கலம் ஆகி போச்சு ஜீவனம் அப்படின்னு. இவரு கல்யாணம் ஆகாததுனால அமங்கலமா இருக்கேன் அப்படின்றாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கா. மங்களம்ன்றது கல்யாணம், மங்களம்ன்றது வித்தியாசம். இப்ப ஆச்சாரியா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்வஸ்தி தக அப்படின்னா யார் யார் எதை மங்களம்னு நினைச்சு கேட்கிறாங்களோ அந்தந்த பக்தர்களுக்கு மங்களத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கதான் செய்யறார். ஆச்சாரியர் சொல்றார், பக்தானாம் பக்தர்களுக்கு ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு 4 பக்தர்கள் இருக்காங்க. இந்த 4 பக்தர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஸ்வஸ்தி மங்களம், அவங்க எதை மங்களம்னு நினைச்சு கேட்கிறாங்களோ. இப்ப நம்ம சொல்றோம் மோட்சம் தான் மங்களம் அப்படின்னு, ஆனா எல்லாத்துக்கும் மோட்சம்ன்றத பத்தி தெரியாது இல்ல. ஏகப்பட்ட இது இருக்குல்ல, தேடுதல் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடுதல் இருக்கு. அவங்க ஒவ்வொரு விஷயத்த மங்களம் நினைக்கிறான். மோட்சமா மோட்சம்னா வேணாம், ஒரு பொண்டாட்டி கிடைச்சா போதும் எனக்கு. அவரு பாவம் என்கிட்ட பேசும்போது அவரு நொந்து போய் பேசுறாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு. ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா சுவாமி, உங்க கிளாஸ் எல்லாம் கேட்டேன், எனக்கு ஏதாவது சொல்யூஷன். நான் சொன்னேன் எனக்கு என்ன சொல்யூஷன் தெரியும், மேட்ரிமோனியல்னு ஆரம்பிச்சவன்ட்டு தான் போய் கேட்கணும் இல்லையே. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிட்ட போயிட்டு பொண்ணு கேட்டேன், நான் என்ன கொடுப்பேன்? என்கிட்ட பொண்ணுலாம் ஒன்றும் இல்லை, வித்யா இருக்கா, வேணா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாங்க. வித்யா, ஸ்ரீ வித்யா இருக்கா, நல்ல மோட்சத்தை கொடுப்பா. அவள் தான் என்கிட்ட வச்சிருக்கேன், அவள் தான் பிரசன்னமா இருக்கா. அப்புறம் என்ன பண்ண முடியும், கஷ்டம். அப்போ வந்து பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நினைக்கிற மங்களத்தை, அவங்க பண்ற ஆராதனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன உண்டோ, கர்மம் உண்டோ, அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் மங்களத்தை தருகின்றார். அதனால ஸ்வஸ்தி தகன்னு சுவாமிக்கு பேர். அவங்கவுங்களுக்கு ஒருத்தருக்கு எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணா மங்களம், ஒருத்தருக்கு நல்ல ஜாப் கிடைச்சா மங்களம், ஒருத்தருக்கு மேரேஜ் நடந்தா மங்களம், ஒருத்தருக்கு வீடு கட்டினா மங்களம், ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை அடைஞ்சா மங்களம். இது மாதிரி நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்சம் கிடைச்சா மங்களம். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுக்கறது மூலமா சுவாமி தான் மங்களம் பண்ண போறார். அதுக்கு அடுத்தது ஸ்வஸ்தி கிருத் அப்படின்னு பேரு, 902வது நாமம். ஸ்வஸ்தி கிருத்துன்னு என்ன அர்த்தம்? ததேவ கரோதீதி ஸ்வஸ்தி கிருத். அந்த மங்களத்தையே கொடுப்பவர்னு ஒண்ணு, மங்களத்தையே செய்பவர் அப்படின்னு ஒண்ணு. அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஸ்வஸ்தி தகன்றதுக்கு அர்த்தம் மோட்சம் என்பதுதான் மங்களம். மங்களம்ன்றது உலக மக்கள் ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும் பாவம். ஆனா மங்களம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வஸ்தி எது அப்படின்னா மோட்சம் மட்டும்தான் மங்களம். அதை யார் கொடுப்பா? ஈஸ்வரன் தான் கொடுப்பார். யார் ஈஸ்வரன்? காரண சரீர அபிமானியா தூக்கத்துல இருக்கார்ல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஷயோனிகி. அவர் தான் நிர்குணத்தை அடையறதுக்கு கேட் பாஸ், கேட் அவர் தான். அப்ப ஈஸ்வரன் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது, ஈஸ்வரன் இல்லாம உங்களால மோட்சத்தை அடைய முடியாது. ஈஸ்வரன் தான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும் மோட்சத்துக்கு. எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க, உங்க புத்திசாலித்தனத்துல ஞானத்தை அடைங்க, மண்ணாங்கட்டி அடைங்க, புண்ணாக்கு அடைங்க, என்ன வேணா பண்ணீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் யோனி. இந்த நிர்குணத்தை அடையறதுக்கு இந்த சகுண ஈஸ்வரன் தான் தூக்கத்தில் இருக்கிற காரண சரீர அபிமானி. அவரை கிராஸ் பண்ணி தான் நீங்க நிர்குணத்துக்கு போய் ஆகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி தகன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன் போட்டுங்க. சரி, அந்த ஸ்வஸ்தி தகன்றத வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவார், நமக்கு மோட்சம் எப்படி உண்டாகும்? ஃபர்ஸ்ட் ஜீவ தத்துவத்தை சொல்றதுக்கும் ஈஸ்வர தத்துவத்தை சொல்றதுக்கும், அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை சொல்றதுக்கும், ஐக்கியத்தை சொல்றதுக்கும், இதை யோக மார்க்கத்தை உபதேசம் பண்றதுக்கும் ஒரு குருநாதர் வேணுமா? அப்ப அந்த குருநாதர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தி கிருத் அப்படின்னு பேர். நம்ம வாழ்க்கையில மங்களம் என்ன தெரியுங்களா? இப்ப என்ன கேட்டீங்கன்னா சொல்லுவேன் நான், உங்களுக்கு மங்களம் எப்ப சுவாமி உண்டாச்சு அப்படின்னா, என்னோட குருநாதர் தான், என்னோட ஆச்சாரிய சுவாமி தான் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணவர். இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமி பண்ண காரியத்தை இந்த உலகத்துல வேற யாராலையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சுவாமிக்கு வந்து கொஞ்சம் தட்சணை அனுப்புவேன். என்ன கூச்சமா இருக்கு தெரியுங்களா, வெக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் சுவாமிக்கு?
இந்த இந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஒரு லிபரேஷனை கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், ஹாயாக இருக்கும். எவ்வளோ ஆனந்தம் இருக்குது தெரியுங்களா, எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது தெரியுங்களா, அனுபூதிக்கு இன்னும் தூரம் இருக்குது. இந்த பரோட்ச ஞானம் மனனம் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்த ஞானமே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானமே அந்த அளவு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு, துக்கமே இல்லாமல் பண்ணியிருக்கு. இந்த உலகத்தில் வந்து அப்பா பண்ணலை, அம்மா பண்ணலை, வேற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்விஷரை யாரும் பண்ணலை. இந்த குருநாதர் கொடுக்குற இந்த ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானம் இருக்கு பாருங்க, இந்த ஞானத்துக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வேற ஒரு வஸ்து இல்லவே இல்லை. அப்போ நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மங்களம் பண்ணக்கூடியவர் யாராவது இருக்காங்க அப்படின்னா முதல் ஸ்டெப் ஈஸ்வரன் யாருன்னு ஒருத்தர் காட்டி கொடுக்கணும்ல. அதனால்தான் வைஷ்ணவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான பெருமை, ஈஸ்வரனுக்கு இல்லை. ஈஸ்வரன் செகண்டரி தான். ஏன் அப்படின்னா ஈஸ்வரன் யாருன்னு காட்டி கொடுக்கறத யாரு காட்டி கொடுக்குறா? குருநாதர் தான், ஆச்சாரியர் தான் காட்டி கொடுப்பார். அதனால ஆச்சாரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிமை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி கிருத் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில மங்களம் செய்பவர் யார் அப்படின்னா குருநாதர். சரி, குருநாதர் ரூபத்துல யாரு இருக்கா? ஈஸ்வரன் தான் குரு ரூபத்துல கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வரார். அப்ப குரு வேற ஈஸ்வரன் வேற இல்ல. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினி. அப்ப ஈஸ்வரனும் குருவும் ஆத்மாவும் வேற வேற ஃபார்ம்ல இருக்காங்களுடைய, ஆனா வாஸ்தவத்துல ஒருத்தர் தான். ஒருத்தர் வந்து உபதேசம் பண்றார், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணதுக்கு பிறகு மோட்சத்தை கையில கொடுக்கிறார். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓங்காரத்தை சொல்றவங்களுக்கு ஓமித்யேவம் தியாயத ஆத்மானம், ஓங்காரத்தை வந்து ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி வப்பாராய தமசப்பரஸ்தாத் அப்படின்னு முண்டக்க உபனிஷத் மந்திரம். நீங்கள் இந்த தமசை, இந்த சம்சார இருளை கடந்து போவதற்கு உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு. அப்ப தமசை வந்து பாத்தீங்கன்னா இருட்டு, அஜ்ஞான இருட்டை கடந்து போறதுதான் மங்களம், ஸ்வஸ்தி அப்படின்னு பேர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்தா வந்துச்சு ஓங்காரத்தை பத்தின விஷயங்கள்லாம் யாரோ ஒருத்தர் ஆச்சாரியார் இருந்து சொல்லி கொடுக்கணும்ல. நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. சன்னியாசம் கொடுத்து நிறைய பேருக்கு ஓங்காரத்தையே சொல்லி கொடுக்காத ஆட்கள் இருக்கு. நிறைய சன்னியாசிகள் ஓங்கார ஜபமே தெரியாது, ஓங்காரத்தை பண்றதே இல்லை. அதை பத்தின இம்பார்ட்டன்ஸ் யாருக்குமே தெரியாம போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக மார்க்கத்தையும் இந்த ஞான மார்க்கத்தையும் உபதேசிக்கிற குருநாதருக்கு பேரு தான் ஸ்வஸ்தி கிருத்துன்னு பேரு. அந்த குருநாதர்களோட ரூபத்துல எல்லாத்துலயும் சுவாமி தான் இருக்கார். அதனால ஸ்வஸ்தி கிருத். 903வது நாமம் ஸ்வஸ்தி. இந்த மங்களம் நம்ம சொல்றோமே, அந்த மங்கள வடிவாவே சுவாமி தான் இருக்கார். மங்களம் எது? மோட்சஸ்வரூபம். மங்களம் எது? அத்வைத்த சுரூபம், சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தத்துக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் மாயா தத்துவம் தானே. 24 தத்துவங்களும் மாயா. 24 தத்துவங்களும் மாயா. ஒரே ஒரு தத்துவம் மட்டும்தான் சுவாமி, ஆத்மா பிரம்மம். அப்ப அந்த ஒரே ஒரு தத்துவத்தை தவிர்த்துட்டு மீதி இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அமங்கலம். அப்ப எது மங்களம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அத்வைத சுரூபமா இருக்கிற சுவாமி மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் மங்கள சுரூபம். ஸ்வஸ்தி வடிவா இருக்கிறது பகவான் தான். அதனால மங்கள வடிவானவர் ஸ்வஸ்தி அப்படின்னு பேர் சுவாமிக்கு. மங்கள ஸ்வரூபம் ஆத்மீயம். சுவாமியோட ரூபமே, தன்னுடைய ரூபமே மங்கள வடிவமா இருக்கிறது. அதான் சொல்ற ஸ்வஸ்திகின்றதுக்கு அர்த்தம் மங்கள ஸ்வரூபம். சச்சிதானந்தம்னு சொல்றமே, அந்த சச்சிதானந்தம்ன்றது சுவாமியோட ஸ்வரூபம். அது வேற ஒன்னா இல்லைன்னா இல்ல, சுவாமியோடது ஆத்மீயம், பரமானந்த லட்சணம். நம்ம தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல ஆனந்தமா இருக்குமே, அங்க ஏதாவது ஒரு உபதிரவம் இருக்கா அப்படின்னா ஒரு உபதிரவம் இல்லை, அமங்கலம் ஒண்ணும் இல்லை. எந்த ஒரு தத்துவங்களும் அங்க இல்லவே இல்லை. வெறும் சச்சிதானந்த ஸ்வரூபமா நம்ம தூக்கத்துல ஆனந்தமா இருக்கும். அந்த பரமானந்த ரூபத்துக்கு பேரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தின்னு பேரு. அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு மாயா கலந்துச்சு அப்படின்னா அமங்கலம் ஆயிடுது, மிக்ஸ் ஆயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸ்ல அத்வைதத்துல எது நிக்கிறது இருக்கோ அந்த அத்வைத சுரூபம் தான் ஸ்வஸ்தி. அந்த அதுதான் மங்களம். அந்த ரூபமா தான் பகவான் இருக்கார் அப்படின்னு ஆயிடுச்சு. 904வது நாமம் ஸ்வஸ்தி புக் அப்படின்னு பேர். ஸ்வஸ்தி புக்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா ததேவ பும்த இதி ஸ்வஸ்தி புக். அந்த மங்களம்னு சொல்லக்கூடிய அந்த பரமானந்தத்தையே நித்தியம் போகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாரு? சுவாமி. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னா
தன்னுடைய மகிமையிலேயே பிரதிஷ்டிதமா இருக்கு. பிரம்மம் எங்க நிக்குது அப்பனா தான் தானா அது இருக்கு. அந்த மங்கள சுரூபமா இருக்கிற பரமானந்தத்தையே சதா போகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த போகம் பண்றதுனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா, பிரம்மத்துக்கு பேரு ஸ்வஸ்தி புக் அப்படின்னு பேரு. ஸ்வஸ்தினா மங்களம், மங்களம்ன்றது அத்வைத பரமானந்த ரூபம். அந்த பரமானந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் போகம் பண்றதுனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தி புக். தான் தானா பகவான் இருக்கார். தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் அந்த ஆனந்தத்தை போகம் பண்றதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, பக்தானாம் மங்களம் ஸ்வஸ்தி புனக்தி இதுவா ஸ்வஸ்தி புக். அது மட்டும் இல்லாம நம்ம என்னெல்லாம் மங்களமான காரியங்கள் பண்றோமோ, நம்ம சொல்றோம்ல மங்களவாத்தியம், ஏதாவது பூஜையோ ஏதோ ஆரம்பிக்கும் போது மங்களவாத்தியம் பண்றோம், அது மங்களம் தானே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாசல் தெளிச்சு வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டு நல்ல மாவிலையெல்லாம் போட்டு ஒரு மங்களத்தை பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுமாட்டை கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு பூஜை போட்டு மங்களத்தை ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா கலசத்துல சுவாமியை வந்து ஆவாகனம் பண்றோம். அது மாதிரி நிறைய புஷ்பங்கள்லாம் மங்களமா இருக்கிற சின்னங்கள்லாம் சங்கு சக்கரம் இதெல்லாத்தையும் வச்சு பூஜை பண்றோம். எதெல்லாம் மங்களம் மங்களம்னு இருக்கோ எல்லாத்தையும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலிகளை வச்சு பூஜை பண்றோம். இதெல்லாம் மங்களம் தானே. இந்த மங்களத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்வீகாரம் பண்றார். பக்தர்கள் கொடுக்கிற எல்லா மங்களங்களையும் சுவாமி என்ன பண்றார், ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார், போகம் பண்றார். அதனாலையும் கூட சுவாமிக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்வஸ்தி புக் அப்படின்னு பேர். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மங்களமான விஷயங்களையும் பக்தர்களால் கொடுக்கப்படுறதையும் எடுத்துக்கொள்கின்றார். அதனால போகம் பண்றார். அதனால ஸ்வஸ்தி புக் அப்படின்னு பேர். ரெண்டு அர்த்தத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 905வது நாமம். 905வது நாமம் ஸ்வஸ்தி தக்ஷிணக அப்படின்னு பேர். ஸ்வஸ்தி தக்ஷிணகன என்ன அர்த்தம்? மங்களத்தை வந்து ஸ்வஸ்தினா மங்களம், அந்த மங்களத்தை கொடுப்பதில் சாமர்த்தியம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். நிறைய மீனிங் சொல்றார் ஆச்சரிய, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸ்வஸ்தி ரூபேன தக்ஷதே வர்ததே. இந்த முதல் அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தின்ற மங்கள வடிவத்துல வளர்வதால் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மங்கள வடிவத்துல வளர்ந்துகிட்டே இருக்கார். மங்களமா இருக்கார், மங்கள வடிவத்துல வளர்ந்துகிட்டே இருக்கார். அதனால அவருக்கு பேரு ஸ்வஸ்தி தக்ஷிணகன்னு பேரு. தக்ஷதே அப்படின்ற சப்தம் வளருதல் அப்படின்ற அர்த்தத்துல வந்துருது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் ஸ்வஸ்தி தாத்தும் சமர்த்த இதிவா. சமர்த்த அர்த்தத்துல தக்ஷிணகன்றதுக்கு அர்த்தம் சாமர்த்தியசாலி, நிபுணன், ரொம்ப சதுரன் அப்படின்ற அர்த்தத்துல, ஸ்மார்ட் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல தக்ஷிணகன்ற சப்தம் யூஸ் பண்ணப்படும். அந்த தக்ஷிணக அர்த்தம் ஸ்வஸ்தி தாத்தும், பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் மங்களத்தை தருவதில் சாமர்த்தியம் உடையவர். அப்ப சாமர்த்தியம் உடையவர்ன்ற அர்த்தத்துல தட்சிண சப்தம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவது மீனிங். அதுக்கு அடுத்தது இதுவா ஸ்வஸ்தி தக்ஷிணக அப்படின்னு பேரு. அப்ப ஸ்வஸ்தியை வளர்ப்பதால், ஸ்வஸ்தியை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிற சாமர்த்தியம் உடையதால் ஸ்வஸ்தி தக்ஷிணக அப்படின்னு அர்த்தம். அத்தவா அல்லது தக்ஷிண சப்தக ஆசுகாரிணி வர்த்தத்தை. அது மட்டும் இல்லாம இந்த தக்ஷிணன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை வேகமா பண்றவங்கன்னு இருக்காங்கல்ல, நிறைய பேர் நம்ம பார்ப்போம். சத்துவகுணம் அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா டக் 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 டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டே போவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணுவாங்க, எந்த காரியத்தை எடுத்தாலும் முடிக்க மாட்டாங்க. அப்போ இந்த சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா தக்ஷிண சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா ஆசுகாரிணி, ஒரு காரியத்தை ரொம்ப சீக்கிரம் பண்றவங்களுக்கு பேரு தக்ஷிண அப்படின்னு ஒரு சப்தத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்வஸ்தி தக்ஷிணக அப்படின்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை கொடுக்கின்ற காரியத்தில் சாமர்த்தியம் உள்ளவர். ரொம்ப சீக்கிரமா, பகவான் மாதிரி சீக்கிரமா நமக்கு மங்களம் பண்ண முடியாது. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசுகாரின்ற அர்த்தத்துல ஸ்வஸ்தி தக்ஷிணகன்னு வந்துடும். சீக்கிரம் ஸ்வஸ்தி தாத்தும் அயமேவ சமர்த்தை. பகவான் தான் சீக்கிரமா ஸ்வஸ்தின்னு சொல்லக்கூடிய மங்களத்தை பக்தர்களுக்கு செய்பவர், அதனால பேர். அது மட்டும் இல்ல, யஸ்ய ஸ்மரணாதேவ சித்தியந்தி சர்வ சித்தையா. எவருடைய ஸ்மரணத்தினால மாத்திரமே, நினைச்ச மாத்திரத்துல சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாத்திரத்துல கிருஷ்ணா 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 ராமா 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 அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே சர்வ சித்திகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திக்கின்றன. நினைச்ச மாத்திரத்திலேயே அப்படிப்பட்ட மங்களத்தை செய்பவர் வந்து சித்திகளை கொடுப்பவர் பகவானா இருக்கார்.
இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்கிறது ஆச்சரியர் சொல்றார் ஒரு ஸ்லோகம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷஸ்தம ஸ்மிருதேஹே சகல கல்யாணம் கல்யாண பாஜானம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம். ஒரு ஸ்லோகம் சொல்றார், ஸ்மிருதேஹே நினைச்ச மாத்திரத்திலேயே சகல கல்யாண பாஜன, நினைச்ச மாத்திரத்துல பகவான நினைச்ச மாத்திரத்துல எல்லா கல்யாணங்களும், கல்யாணம்னா ஸ்வஸ்தி மங்களம், அப்ப எல்லா மங்களமான கல்யாணங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஜாயத்தை எவரை நினைத்த மாத்திரத்தில் சம்பவிக்கின்றனதோ, அப்ப பகவான நினைச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மங்களமும் உண்டாகி விடுகிறது. அப்படிப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா புருஷம், அப்படிப்பட்ட அந்த புருஷனை நாராயணனை, தம் அஜம் நித்தியம் அந்த பிறப்பில்லாத நித்தியமான அந்த ஹரியை, ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த நாராயணனை, புருஷனை, ஆத்மாவை, பிரம்மத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சரணம் விரஜாமி நித்தியம், நான் நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றேன், அவரையே சதா நான் நினைவு கொண்டுகிட்டே இருக்கிறேன், எனக்கு மங்களம் உண்டாயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்மரணாதேவ கிருஷ்ணஸ்ய. இப்ப நம்ம இந்த நாமங்கள் படிக்கும்போது சில சமயம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சில நாமங்கள் நல்லா போகும், நல்ல விசாரமா போகும். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த ரிதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லாம ஒரு மீனிங் மட்டும் போயிட்டே இருக்கும். நான் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சீரியஸா உட்காந்து பாடம் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்போ ஒரு 4 ஸ்லோகத்துல ஒரு 2-3 ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி டல்லா போகும். இருந்தாலும் ஏன் தெரியுங்களா சீரியஸா உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்கேன். ஆயுர்வேத சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆயுர்வேத சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, ஜோசியராகவும் இருப்பாங்க, வைத்தியராகவும் இருப்பாங்க, ரெண்டும் சேர்ந்து இருப்பாங்க. இந்த வைத்தியர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல் உபாயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட இதை வந்து ஜாதகத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்பாங்க. என்ன தசை போயிட்டு இருக்கு, என்ன லக்னம் போயிட்டு இருக்கு, என்ன இது போயிட்டு இருக்கு, சூரிய தசை போயிட்டு இருக்கா, செவ்வாய் தசை போயிட்டு இருக்கா, சுக்கிர தசை போயிட்டு இருக்கா, என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும், மருந்து கொடுத்தா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணமாயிடும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப மருந்து கொடுத்தா குணமாயிடும்னா மருந்து கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பிரபல பிராரப்தம் இருக்கு, இது மருந்து கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா சரியாகாது அப்படின்னு தெரிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. 1008 முறை வந்து விஷ்ணு சகஸ்திரநாமத்தை சொல்லுங்க. இதான் இருக்கிற உபாயம். மரணத்தையே வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போடுற சாமர்த்தியம், மரணத்தையே மாற்றி வைக்கக்கூடிய சாமர்த்தியம் ஒரே ஒரு மருந்துக்கு இருக்கு அப்படின்னா அந்த விஷ்ணு சகஸ்திரநாமத்துக்கு அவ்வளவு மகிமை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமே இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம முடிச்சதுக்கு பிறகு ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு நியாசத்தை சொல்லி கொடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட் பண்ற மாதிரி இனிமே வந்து பாத்தீங்கன்னா மரணத்துல தான்ல நிக்கிற பரியந்தம் நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட முடியாம ஏதோ ஒரு அக்கேஷன்ல விட்டு போனாலுடைய நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமின்னு 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நித்தியம் நான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி ஈவினிங் பாராயணம் பண்ணிடுவேன், எனக்கு பிரதிஜா பண்ணி கொடுக்கணும். இதான் நீங்க பண்ற குரு தட்சணை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணனோட ஸ்மரணம் மாதிரி இந்த உலகத்துல மங்களம் பண்ணக்கூடியது வேற எதுவுமே இல்லை. இங்க ஸ்லோகமே இருக்கு பாருங்க, ஸ்மரணாதேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணனோட ஸ்மரணத்தினால மட்டுமே என்ன நடக்குது, பாப்ப சங்காத பஞ்சரம். நம்ம ஒரு கூட்டி வச்சிருக்கோம்ல, எங்க சஞ்சித கர்மா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெஸ்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சரம்னா கூடு. அந்த கூட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்ப சங்காதம், பாப்பங்களை வந்து அனந்த கோடி ஜென்மங்களா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அநேக பாப்பங்களை வந்து பாத்தீங்கன்னா மூட்டை கட்டி வச்சிருக்கோம் சஞ்சிதத்துல. அது வந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, மெச்சூரிட்டி ஆகி ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு, பிறந்துகிட்டே இருக்கிறோம், விதவிதமான பிறப்புகளை பிறந்துகிட்டே இருக்கோம். எப்போ சாமி அதை நாசம் பண்றது அப்படின்னா, கிருஷ்ணஸ்ய ஸ்மரணாதேவ, கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தினால மட்டும்தான். இப்ப டெய்லி 1 மணி நேரம் நான் வந்து வேலை கேட்டு பொழப்பு இல்லாமையா சொல்லிட்டு இருக்கேன்.
புத்திசாலியா இருக்கிற எனக்கு, யோக சூத்திரம் சொல்லி கொடுக்குற எனக்கு என்ற நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, சாமி எதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்துட்டு இருக்காரு, ஸ்தோத்திரம் தானே என்ற ஒருத்தர் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி கேட்டார். அவங்களதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிற இதெல்லாம் இல்லை. நமக்கு நம்ம சங்கரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திசாலி இல்லையா, புத்தி பேதலிச்சவரா. கிருஷ்ணர் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒருத்தர் பாஷ்யம் பண்றார் அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணினவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணுவாரா? கொஞ்சமாவது யோசனை பண்ண வேணாம். பிரம்மசூத்திரம் எங்க இருக்கு? ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்தோத்திரம் தானே சாமி இது. இந்த ஸ்தோத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது பண்ணுவாங்களா? பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுக்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாமமா? எதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சு கொடுக்குறாரு இவரு? அதுல ஒண்ணுமே இல்லையே, அது ஸ்தோத்திரம் தானே. அப்ப நான் ஆடா மண்ணாங்கட்டி முண்டங்களா, களிமண் மண்டை ஃபுல்லா களிமண். கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேணாம். இந்த முண்டத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா களிமண்ணா வச்சு யோசிச்சா என்ன தெரியும்? சங்கரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திசாலியா இருக்கிறவர், நம்மள மாதிரி மரமண்டையெல்லாம் இல்லை. அப்படி இருக்கிறவர், சர்வஜரா இருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வத்தையும் அறிந்தவர் ஒரு பாஷ்யம் பண்றார் அப்படின்னா இதுக்கு வேல்யூ இல்லாம பாஷ்யம் பண்ணுவாரா? அப்ப வந்து கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்க்க வேணாமா? ஒரு பெரியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சனாதன தர்மத்துக்கே ஆதாரமா உத்தாரணம் பண்ணி கொடுத்த சங்கரர் பாஷ்யம் பண்றார் அப்படின்னா இது தேவையில்லைன்னு நம்மளால தூக்கி போட முடியுமா? ஏன் அப்படின்னா அனாதி காலத்துல இருந்தே விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வீரியமானது. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பலன் எடுக்கணுமோ, விக்னங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணி இந்த மார்க்கத்துல நல்ல முறையில நீங்க போகணும் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். கிருஷ்ணனோட ஸ்மரணத்தை 1000 நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா சமயம் இருக்கும் போதெல்லாம் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நான் எவ்வளவு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1008 பண்றது, 108 பண்றது, இதை வேலையே எனக்கு. எங்கேயாவது யாத்திரை பண்றேன்னு வச்சுங்க, யாத்திரை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஆரம்பிப்பேன். ஒரு நாளைக்கு 10, 15, 20, 25 அப்படின்னு. விரத காலங்கள்ல எல்லாத்துலயும் 108 ஒரு நாளைக்கு பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 108ன்னு மாசக்கணக்கா பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 108 பாராயணம் எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. ராத்திரி ஃபுல்லா. ஏன் அப்படின்னா சாப்பாடு இல்லாததுனால தூக்கம் வராது. 24 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினா போதும். மீதி நேரம் எல்லாம் பாராயணம். என்னோட சிஷியர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1008 பண்றது, 1080 பண்றது அப்படின்னு என்னோட சிஷியர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணத்தை நல்லா பண்றவங்க தான். விஷ்ணு சகஸ்ரநாமமும் திரிஷத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாதையில வந்து பாத்தீங்கன்னா பாப்பங்கள் வந்து என்ன பண்ணும், தடையா வந்து நிற்கும், டைவர்ட் பண்ணி விட்டுரும். கிம் ஜபன் முச்சதே ஜந்துகு அப்படின்னு ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு வந்துச்சுல்ல. எதை ஜபிப்பதால் ஜந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுகிறார்களோ அப்படின்னு. அப்போ என்னன்னா பாப்ப நாசம் உண்டாகணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா சஞ்சித கர்மால இருக்கிறத விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திரும்ப 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 ரொம்ப முயற்சியோட பண்ணிக்கிட்டே இருக்கணும். சததா ஆச்சாரியர் சொல்றார், சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரத்தை வச்சுக்கிட்டு ஒரு பாறையை உடைச்சா, வஜ்ராயுதத்தினால ஒரு பாறாங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா உடைச்சோம் அப்படின்னா அது எப்படி நூற்றுக்கணக்கான செதறி போகுமோ மண் துகள்களா, அதே மாதிரி நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த சஞ்சித கர்மான்ற பாப்ப மூட்டைகள், அந்த பாப்ப மூட்டைகள் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய நாமஸ்மரணத்தினாலேயே நாசத்தை அடையும். அதுக்காக தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம நித்தியம் படிக்கணும் அப்படின்னு படிச்சு கொடுத்துட்டு ஆயிடுச்சா. இத்தியாதி வச்சனேபியா, இந்த விதமா வச்சனம் இருக்கு. அப்ப ஸ்வஸ்திய வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னா, நமக்கு மங்களம் உண்டாகணும்னா கிருஷ்ணனோட ஸ்மரணத்தை திரும்ப திரும்ப பண்ணணும். கிருஷ்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை மோட்சத்தை கொடுக்கிற சாமர்த்தியம் உடையவன் கிருஷ்ணன். அதனால அவருக்கு பேரு, கிருஷ்ணனுக்கு பேரு ஸ்வஸ்தி தட்சிணக அப்படின்னு பேரு. மொத்தம் வந்து 10 நாமம் படிச்சுவோம். ஓம் சனான் நமஹ, ஓம் சனாதனதமாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கபயே நமஹ, ஓம் அப்யயாய நமஹ, ஓம் ஸ்வஸ்திதாய நமஹ, ஓம் ஸ்வஸ்திகிருதே நமஹ, ஓம் ஸ்வஸ்தயே நமஹ, ஓம் ஸ்வஸ்தயே
ஸ்வஸ்தயே நமக. ஓம் ஸ்வஸ்தி புஜே நமக. ஓம் ஸ்வஸ்தி தக்ஷிணாய நமக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமநாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. அனுபானம்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 81 அனுபானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஒரு மருந்தை வெந்நீரில் கலந்து குடிக்கணும், பாலில் கலந்து குடிக்கணும், அப்புறம் தேனில் கலந்து குடிக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மருந்தை கலக்கிறதுக்கானதுக்கு பேர் அனுபானம் அப்படின்னு பேர். அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லா மருந்துக்கும் அனுபானம். அப்போ எல்லா மருந்தையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தோடு சேர்ந்து எடுக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறவி நாசமாக இருக்கிற இந்த ஞான யோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கூட ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் வச்சுக்கிட்டே போகும். கூட வந்து பார்த்தீங்கன்னா துணையாக இருப்பார் சுவாமி. அறிவோம்.